2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுகவில் ஒருங்கிணைப்பு குழு அமைப்பு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல். தொடக்க கல்வித்துறைக்கு ஒப்பளிப்பு செய்யப்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைப்பு தமிழக அரசு அரசாணை வெளியீடு. அடுத்த மாதம் இறுதிக்குள் முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. செந்தில் பாலாஜிக்கு திடீர் நெஞ்சுவலி, மருத்துவமனையில் அனுமதி. கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் கடல் சீற்றம், பயணிகள் கடலில் இறங்க தடை. SC/ST இனத்தவருக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க ஆட்சியில் இருந்த அரசுகள் தவறிவிட்டன. திருமாவளவன் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஆட்சியில் நீட் தேர்வால் மருத்துவத்துறை சீரழிகிறது. செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற துணை சபாநாயகர் பதவியை வழங்க வேண்டும், காங்கிரஸ் வலியுறுத்தல். 38% பெண் எம்பிக்களை கொண்ட ஒரே கட்சி திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி பெருமிதம். KRS அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு, 50,000 கன அடியாக உயர்வு. சீனாவைப் போல் வளர வேண்டுமானால் பொருளாதார கொள்கைகளில் மாற்றம் தேவை, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கருத்து. வங்காளதேசத்தில் வன்முறை நீடிப்பு, போராட்டக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவு. ஏமன் துறைமுகம் மீது இஸ்ரேல் தாக்குதல், 3 பேர் பலி, நேதன்யாகு பகிரங்க எச்சரிக்கை. தமிழகத்தில் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.